கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட நாம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 55:22 வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆம், அன்பு பிரியமான பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களை எடுத்துக்கொண்டா கஷ்டம் இல்லாமல் யாருமே இல்லை. நம்மளுடைய பார்வையில் அவங்க கஷ்டம் இல்லாமல் காணப்பட்டாலும் அவங்கள இடத்துக்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ பாரங்கள், துக்கங்கள், வேதனையோடு காணப்படுறாங்கன்னு சொல்லி. இப்போ எல்லாரும் ஒவ்வொரு விதமான பாரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், காணப்படுறோம். நாம் நிறைய நிலைங்களை யோசிப்போம், எனக்கு கஷ்டத்தை ஷேர் பண்ணதுக்கு யாருமே இல்லையே, என் வேதனையை கேட்கறது கூட இந்த உலகத்தில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வேலையில் தாமே நம்ம என்ன செய்வோம், யோசித்து இருந்து அழுகிறவளாக காணப்படுவோம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பாரம், உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய துக்கம் எதுவாக இருந்தாலும் நீ ஏன்ட்ட சொல்லு, நான் ஒன்று என்ன செய்வேன், ஆதரிப்பேன். நான் ஒன்று என்ன செய்வேன், ஆதரிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு என்ன செய்கிறாரு, அறிவுறுத்துகிறாரு. அன்பு பிரியமான பிள்ளைகளே, கஷ்டத்தோடு இருக்கீங்களா, பாரத்தோடு இருக்கீங்களா, இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி எங்கிக் கொண்டு இருக்கிறீங்களா, இல்லை இந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு நீங்காதா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளில் அதை சந்திக்க வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் ஒரே காரியத்தை மாத்திரம் செய்யுங்க. கர்த்தர் மேலே என்ன செய்யுங்க, உங்கள் பாரத்தை, உங்கள் கஷ்டங்கள் என்னென்ன உண்டோ, இந்த வேலை எசப்பா எனக்கு இந்தந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வேலையில் அவரிடத்துல நீங்கள் அறிக்கையிடும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஆதரித்து அந்த காரியத்திலேருந்து ஒரு விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறாரு. இந்த வசனத்தினை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, நடக்கிறவங்களா